மனதை வருடும் மயிலிறகாய் உங்கள் நேரத்தை இனிமையாக்க சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அருமையான கதைகளை கேட்க சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. எழுத்தாளர் சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் மாண்புறு மங்கையே. மங்கை 3. கொண்டை ஊசி வளைவில் அந்த பேருந்து வளைந்து வளைந்து போய்க் கொண்டிருந்தது. சாளரம் வழிய சீதளத்தோடு வந்த காற்று மேனியை நடுங்க வைப்பதை விட அவன் செய்த குற்றமே அவனுடலை உலுக்கி எடுத்து கொண்டிருந்தது. கடைசியாக அவள் பார்த்த பார்வையே அவனை துளைத்து எடுத்தது. நரகமொன்று இருந்தால் அது இதுதான் என்பான். மேகங்கள் மறைப்பதால் அப்பெரும் மலைகள் காணாமல் மறைந்து போய் விடுமா? தப்பித்து மறைந்து வாழ சென்றாலும் அவனது மனசாட்சி அவனை வாழத்தான் விடுமா? இதோ தன் காதலியின் முகத்தை தன் கரங்களால் சிதைத்துவிட்டு தப்பித்து செல்கிறான் தன் நண்பனோடு கொடைக்கானலுக்கு. போலீசிடமோ கோர்ட்டிடமோ தப்பிக்கலாம், ஆனால் மனசாட்சியிடம் முடியவே முடியாது. அவனுக்கு மனசாட்சியாய் ஒன்று இருப்பதை உணர்த்தியது அவள்தானே. அன்று அவளை சந்திக்கவில்லை என்றால் மனசாட்சி என்றால் என்னவென்று கேட்டு அதையும் அடகு வைத்திருப்பான். அன்று ஆள் அரவமற்ற சாலையில் நடந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள் கலைசுடர். அவளுக்கு எதிரே ஒரு 40 வயது மிக்க பெண்மணி வந்து கொண்டிருந்தார். அவருக்கு பின்னே வண்டியில் வந்த முத்து சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு அந்த பெண்மணியின் கழுத்தில் கிடந்த செயினை பற்றி இழுத்து கையோடு கொண்டவன் வண்டியை வேகமாக இயக்கினான். எதிரே வந்தவன் சுடரை கடக்கையில் அவள் தன் கைப்பை வைத்து ஓங்கி அடித்தாள். வண்டியிலிருந்து வாரி விழுந்தான். கீழே விழுந்தவன் தட்டு தடுமாற அவன் வயிற்றில் தன் முட்டியை அழுத்தி அவனிடமிருந்து செயினையும் அவன் கால் சட்டையில் வைத்திருந்த கத்தியையும் பறித்து கொண்டாள். அதற்குள் அந்த பெண்மணி அங்கு ஓடி வந்தாள். உங்களை எல்லாம் இந்த கத்தியை வச்சு குத்தனும் போல இருக்குடா ராஸ்கல். ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் அடுத்தவனை கஷ்டப்படுத்த ஆர்டர் கொடுத்தது போல நடந்துக்கிறீங்க. எங்களாலேயே முடியும், காட்டட்டுமா? மற்றவங்க உழைப்ப திங்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்காடா? கை கால் நல்லதானே இருக்கு. உழைச்சி சம்பாதிக்க என்னடா கொல்ல வந்துச்சு உங்களுக்கு? அப்படியே இந்த கை ரெண்டையும் வெட்டணும் போல இருக்கு. அவள் அவனிடம் ஆத்திரம் பொங்க பேசிக்கொண்டே இருக்க அவள் கூறும் வார்த்தைகள் எல்லாம் காதில் விழுந்தாலும் அவனது கவனமோ அவளது வனப்பு நிறைந்த வதனம் மேல்தான். எழ உடம்பில் தெம்பிருந்தாலும் எதையும் யோசிக்க விடாது அங்கிருந்து எழவும் விடாமல் முரண்டு பிடித்த அவனது மனமும் துரோகியாகி நின்றது அவனுக்கு. அங்கே ஆட்கள் சூழ அவனை மொத்தி எடுத்து விட்டனர். அந்த பெண்ணிடம் செயினை ஒப்படைத்தாள். முத்துவை அடித்து துவைத்து பிடித்து வைத்திருந்தவர்கள் போலீஸ் வரவிற்காக காத்திருந்தனர். இங்க பாரு, மால், தியேட்டர், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னு இந்த மாதிரி இடத்துல திருடுற நீங்க ஏண்டா அங்கேயே ஒரு வேலையை தேடிக்க மாட்டீங்க? வயிற்று பழப்புக்காக திருடுறன்னு மட்டும் சொல்லிட்டு தெரியாதீங்க. இங்க வேலை செய்யற எவனும் திருடல. எவ்வளோ சொன்னாலும் நீங்களா பார்த்து திருந்தினா தாண்டா உண்டு. திருந்தி தொலைங்கடா. உங்க வயிற்றுக்கு போட எங்க வயிற்றுல ஏண்டா அடிக்கிறீங்க? எங்களுக்கு பணம் ஒன்றும் வீட்டில் வச்சு வளர்க்குற மரத்துல இருந்து கிடைக்கல. உழைச்சாதான் பணம். நாங்க உடலை வருத்தி சேர்க்கிற பணத்தை நீங்க நோகாம திருண்டிட்டு உங்க உடம்ப வளர்க்குறீங்களே. எத்தனை நாளைக்குடா தாங்க இந்த உடல்? மனசாட்சியெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது தப்புடா. இங்க பாரு என்று அந்த பெண்மணியின் சிவந்து கஞ்சி போயிருந்த அவரது கழுத்தை காட்ட அதை கண்டவன் தன் சிரத்தை தாழ்த்தினான். இவங்களுக்கு உன் அம்மா வயசு இருக்கும்ல. வயிற்றுக்கு ஒன்று கிடைக்கலனா இது போல உன் அம்மா கழுத்தறுத்துட்டு திம்பியோ? ச, தங்க நகை போட்டாலும் பயமாயிருக்கு, கவரிங் நகை போட்டாலும் பயமாயிருக்கு. உங்களையெல்லாம் கீன்றவள் அவனை பார்க்க பிடிக்காமல் முகத்தை சுளித்து திருப்பி கொண்டாள். விடுமா, இவனுங்கெல்லாம் திருந்துவானுங்கன்னு நினைச்சா என்னைக்கோ திருந்திருப்பானுங்க. போலீஸ் வந்து இவனோட நொங்க எடுக்கட்டும். அவனை அடித்து பல்லை கடித்தவாறு பேசினார். பொம்பளை பிள்ளை இங்க நிக்க வேணாமா? நாங்க இவனை போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறோம், நீ போமா. இன்னொருவர் அவளை போக சொன்னார். தன் கைப்பையை சரி செய்தவள் கத்தியை விட 1000 முறை தீட்டிய கூர்முனை கொண்ட அம்பகங்களை வைத்து முறை பெற்ற பெயரில் அவனை தாக்கி செல்ல அவளை அழைத்தது அவனது குரல். ஏங்க, ரொம்ப நன்றிங்க. இப்படி என்னை சொல்லி திருத்த இருந்த அக்காவும் கூட அவ குடும்பம் தான் முக்கியமாக போயிட்டா. என்னை திருத்த கூட ஆள் இல்லை. அதனால என்னவோ தவறான இந்த வேலையை எனக்கு சரியாக தான் தெரிஞ்சது. ரொம்ப நன்றிங்க. என்னையும் அடிச்சு திருத்த ஆள் இருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு என்றவன் உணர்ந்து பேசிய விதமும் இரத்தம் வழிந்த உதட்டில் புத்த புன்னகையும் ஏதோ செய்தன. அதன் பின் அவள் அங்கு நிற்கவில்லை. விறுவிறுவென நடந்து விட்டாள். அங்கு வந்த காவல் அதிகாரிகள் அவனை கைது செய்தனர். காவல் நிலையத்தில் அத்தனை அடியை வாங்கியவனுக்கும் எல்லாம் மறுத்து போனது ஒரு புறம் என்றால் அவளை எண்ணிய அந்த அடிகளெல்லாம் அடிகளாக தெரியவில்லை.
அவர்கள் அங்கே விட்டு சென்ற பின் சுவரில் சாய்ந்தவன் அவளது வதனத்தை நினைவில் கொண்டான். இனி நான் திருட மாட்டேன். ஒரு நல்ல வேலையை தேடி கண்டுபிடிச்சு உன் முன்னாடி வந்து திருந்திட்ட. இனி எப்பையும் திருட மாட்டேன்னு சொல்லுவேன். என் காதலையும் உன்கிட்ட சொல்லுவேன். என்னை திருடக்கூடாதென்று உரைத்த நீயும் என் இதயத்தை களவாடி திருடியாகி போனாயடை பெண்ணே என்று காதல் கவி படித்து சிரித்து கொண்டான். அவனை விடுவித்த பின் எல்லாத்தையும் விட்டு வேறு வேலையை தேடினான். வேலை கிடைத்த பின்தான் அவளை பார்க்க வேண்டும் என்றெண்ணி இருந்தவனின் எண்ணத்தை சிதைத்தது அவளது அக்காவின் உடல்நிலை. இந்த கொரோனா காலத்தில் அவளுக்கு பித்தப்பையில் கல்லிருப்பதாக கூற அதை உடனே அகற்ற வேண்டிய கட்டாயம். முத்துவும் அவனது மாமன் நாகராஜும் பணத்திற்காக அலைந்தனர். கடைசியாக இருக்கும் ஒரு சொந்தம் என்றால் அது ரேவதிதான். இப்போது அவளுக்கும் ஒன்றென்றால் துடித்து போய்விட்டான். பணத்திற்காக நாயாய் அலைந்தான். மாரியின் மூலம் வந்த வேலையை முடித்தால் பணம் கிடைக்கும் நிபந்தனையால் மனமின்றி அவனோடு சென்று தன் காதலியின் முகத்தை தன் கையால் சிதைத்து விட்டு இதோ தப்பித்து செல்கிறான். அம்பக நீர் சுரக்க துடைக்க மனமின்றி சாளரத்தின் வழியே நிகழ்ந்த கெட்ட நிகழ்வுகளை மாற்ற முடியாத தன் கையால் ஆகாத தனத்தை எண்ணி தன்னையே வெறுத்தான். இந்நேரம் வலியால் துடித்து கொண்டிருப்பாளே, அவளது கனவையெல்லாம் கருக்கி விட்டேனே. உள்ளுக்குள் புலம்பினான். இதை செய்ய சொன்னவர்களின் மேல் கொலை வரியும் வந்தது. செலான, இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. அவன் பிடியில் நின்றான் முத்து. அவனிடம் திரும்பி அகத்தலமாய் பார்த்து சிரித்த செல்லாவோ, சொல்ல முடியாதுடா, காசு வாங்கிட்டல, கிளம்பு என்றார் பொறுமையை இழக்காமல். எனக்கு பதில் தெரியாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். எனக்கு இதை பண்ணினது யாருன்னு தெரிஞ்சே ஆகணும் என்றான் முடிவாக. இன்னும் உங்க அக்காவுக்கு ஆப்ரேஷன் ஆரம்பிக்கல. உங்க அக்கா நல்லா இருக்கணும்னு நினைச்சா இங்க இருந்து கிளம்பு, இல்லைனா என மீண்டும் விஷமமாய் சிரிக்க, முத்து வேணாம், வா போயிடலாம். அக்காக்காக தானே இதை செஞ்சோம். இதுக்கு மேல நின்று அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துட்டு போகுது, வா போயிடலாம். அவனை இழுக்காத குறையாக அங்கிருந்து இழுத்து சென்றான். செல்லா ஒருவனை அழைத்தான். அவனும் நான் என்று அவனிடம் வந்தான். அவங்க 2 பேர் மேலேயும் கண்ணு வையே. முத்து சரியில்லை, அவனுக்கு கொடைக்கானல் போக ஏற்பாடு பண்ணு. இன்னும் 2 மாசத்துக்கு இங்கே இருக்கவே கூடாது. அவனுக்கு கட்டளையிட்டு சென்றான். தன் அக்காவை வைத்து அவன் கைகளை கட்டி போட்ட செல்லா மீது ஆத்திரம். ஆனால் அவனால் தான் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அமைதியாக மாரியோடு மருத்துவமனைக்கு விரைந்தான். அங்கே ரேவதிக்கு ஆபரேஷனுக்கு தேவையான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருந்தன. நாகராஜ் தன் மனைவியோட அறையில் இருந்தான். என்னங்க, எப்படிங்க ஆபரேஷனுக்கு பணம் கிடைச்சது? யார்கிட்ட வாங்கினீங்க? கையில் வெண்பிளான் இருக்க மெத்தையில் படுத்திருந்தவாறு தன் கணவனை பார்த்து கேட்டாள் ரேவதி. இருவரும் பூ மார்க்கெட்டில் வியாபாரம் செய்பவர்கள். அவர்களுக்கு 1 லட்சம் என்பது பெரிய தொகைதான். மாதந்தோறும் கிடைக்கும் 4 இலக்கத் தொகை கிடைக்கவே கஷ்டமாக இருக்க, இதில் 6 இலக்கிற்கு எங்கு போவது என்று விழி பிதுங்கி நின்ற அந்த தம்பதியருக்கு உதவிட முன்வர யாருமில்லை. பக்கத்தில் இருக்கும் மருத்துவமனைக்கு சென்று மாத்திரை வாங்கி தின்று நாளை கடத்தினாள் ரேவதி. இருந்தும் அது பயனற்று போக வழி வந்து மருத்துவமனையில் சேர்ந்தனர். பணம் கட்டினால்தான் ஆபரேஷன் என்ற பல்லவியை மருத்துவர்கள் பாட, செல்லா அண்ணா கொடுத்த காரியத்தை முத்து செய்து முடித்ததால் அவனது பெயரை சொல்லி 3 லட்சம் கையில் கொடுத்துவிட்டு சென்றனர். அதை அவளது மருத்துவ செலவுக்கு வைத்து கொண்டனர். முத்து கொடுக்க சொன்னதா ஆபரேஷனுக்கு கட்ட 3 லட்சத்தை அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு போனாங்க ரேவதி. இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கு ஆபரேஷன். ரேவதியின் கையை பற்றி ஆறுதல் கூறினார். என்னங்க சொல்றீங்க? அவன் மூலமா பணம் வந்துச்சா? அவனால எப்படிங்க அவ்வளவு பணத்தை திரட்ட முடியும்? என்னத்த பண்ணுங்க பணம் வாங்கினா? தன் தம்பியை பற்றி அறியாதவளா? பணத்திற்காக என்ன வேணாலும் செய்யும் கூட்டத்தோடு சுற்றுபவன். இந்த பணத்தை திரட்ட கொலை கிளனை ஏதாவது செய்து பணத்தை வாங்கியிருப்பானோ என்ற அச்சம் அவளுக்குள் பரவியது. ஏங்க, என்னத்த பண்ணிங்க இந்த காசை ஏற்பாடு செஞ்சான்? எனக்கு ஒரே பயமா இருக்குங்க. அவன் எங்கங்க? அவன்கிட்ட பேசணும், வர சொல்லுங்க. அவர் கைகளை பிடித்து கெஞ்சினாள். நாகராஜுக்கோ அதெல்லாம் யோசிக்க நேரமில்லை. மனைவியின் உடல்நிலை எண்ணி பணத்தை வாங்கிவிட்டான். ஆனால் ஒரு தமக்கையாய் தன் தம்பி பற்றி தெரியுமல்லவா? சரியாக அவனும் உள்ளே வந்தான். முத்து, இங்க வா என்று அழைக்க தயக்கத்தோட அருகில் சென்றான். முத்து, ஏதுடா உனக்கு இவ்வளவு பணம்? ஏதும் தப்பா என வாயெடுக்க, அக்கா நான் தான் தெரிஞ்சிட்டேன்னு சொன்னல, என்னை நம்பலையா நீ? வட்டிக்கு தான் வாங்கியிருக்க. கொடைக்கானல எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அங்கே போய் வேலை பார்த்துட்டு கடனை அடைச்சிடுவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உண்மையாகவே தெரிஞ்சிட்டேன்க்கா. ஆப்ரேஷன் முடிஞ்சதும் போய் தேவையானது எடுத்து வச்சுட்டு கிளம்பணுக்கா. சனி ஞாயிறு லீவு கிடைச்சா வாரேன். மாமா, அக்காவை பார்த்துக்கோங்க. இருவரும் நம்பும்படியாக பொய்யுரைத்தான். இருவருக்கும் இதுவே சந்தோஷம்.
அவனது வாழ்க்கை நன்றானாலே போதும் என்றிருந்து விட்டனர். பின் ரேவதியை ஆபரேஷனுக்கு அழைத்து சென்றனர். நேரம் செல்ல ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்ததை கேட்டு மாமாவிடம் சொல்லிக்கொண்டே கிளம்பினான். மாரியும் முத்துவும் வெளியே வர, மாரி, நாம வேணா அந்த பொண்ணை பார்த்துட்டு வருவோமடா. உள்ளே அவளை காண வேண்டுமென்ற எண்ணம் தகலாய் எரிந்தது. என்ன விளையாடுறியா? அங்க போலீஸ் இருக்கோம். போதாததுக்கு செல்லம் அண்ணன் நம்மள ஆளை விட்டு ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாரு. நாம அங்க போனோம்னு தெரிஞ்சது ஒன்னும் அக்காவை ஏதாவது பண்ணுவாரு, இல்ல நம்மளை ஏதாவது பண்ணுவாரு. வேணாம், அமைதியா வாடா என்றான். காலை உதறி விட்டவனுக்கு கோபம் இன்னும் மட்டுப்படவே இல்லை. திருந்தி நல்லா வாழணும்னு நினைக்கும் போதுதான் இப்படியெல்லாம் நடக்கணுமாடா? நானும் மனுஷன் தானடா. தன் நண்பனிடம் புலம்பினான். இந்த உலகத்துல அநியாயம் பண்றான் பாரு, அவன் தான் கொடி கட்டி பறக்கிறான், நல்லாவும் இருக்கான். ஐயோ இது தப்பாச்சேன்னு நினச்சி பயப்படுறான் பாரு, அவன் மோசமா வாழ்றான். இதாண்டா நியூ ட்ரெண்டு. பிலாசபி பேசினான் அவனது நண்பன். இருவரும் கொடைக்கானல் செல்ல தேவையானவை எடுத்து வைக்க சென்றனர். இங்கோ வெகு நேரத்திற்கு பின் மெதுவாக கண்ணை திறந்தாள் சுடர். அவளை பார்க்க பார்க்க அழுகை முட்டி கொண்டு வந்தது தெய்வானைக்கு. அவர் கரங்களை பற்றி அழுத்தி அவள் முன் வேண்டாம் என்றார் கதிர். அவள் முன் இரு காவல் அதிகாரி அமர்ந்திருந்தனர். சொல்லுங்க கலைசுடர், நீங்க அந்த 2 பேரோட முகத்தை பார்த்தீங்களா? அவர் கேட்க அருகே அமர்ந்திருந்த ஒருவர் எழுதி கொண்டு இருந்தார். இல்ல சார், அவங்க மாஸ்க் போட்டிருந்தாங்க, தலையிலும் கர்ச்சீஃப் கட்டியிருந்தாங்க என்றாள். வண்டி நம்பர் ஏதாவது நோட் பண்ணி சொன்னாங்களா? கதிரை பார்த்து கேட்டார் அவர். இல்ல சார் என்றார். உங்களுக்கு யாராவது விரோதி இல்ல லவ்னு சொல்லி பின்னாடி சுத்தி டார்ச்சர் பண்ணியிருக்காங்களா என்று கேட்டதும் இல்லை என்றாள். ஓகே கலைச்சுடர், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க விசாரணை நடத்துறோம். அங்கிருந்து அவர்கள் செல்ல தன் தாய் தந்தையை பார்த்தாள். ஏதாவது வேணுமாடா? கதிர் கேட்க வேண்டாம் என்று தலையை அசைத்தாள். கண்கள் மூடி மெல்ல சாய்ந்தவளின் விழி நீர் வடிந்தது. இருவரின் நெஞ்சில் அக்னி அள்ளி கொட்டியது போல இருந்தது. கதவை தட்டும் சத்தம் கேட்க கதிர்தான் உள்ள வாங்க என்றார். வேகமாக உள்ளே நுழைந்தான் ரித்திக். அவனோடு சந்திரவதனாவும் நுழைந்தாள். வாமா வாங்க. சங்கடமாய் உள்ளே அழைத்தார் தெய்வானை. அவளது வதனத்தை கண்டு இருவருக்கும் பதை பதைத்தது. அங்கிள், இதை யார் பண்ணது விசாரிச்சுங்களா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நான் வேணா கமிஷனர் கிட்ட பேசட்டுமா? படபடவென பேசியவனை நிதானமாக பார்த்தாள் சந்திரவதனா. இல்ல, போலீஸ் வந்து இப்பதான் விசாரிச்சுட்டு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க தம்பி என்றார் கதிர். மேம், மேக்கப் போட இன்னைக்கு யார் போனா என்று வினவ, இந்த நிலைமையிலும் தன் கடமையை என்னும் சுடரை பார்க்க பிரமிப்பாக இருந்தது அவளுக்கு. டெய்ஸி போனா சுடர், நீ எதையும் பத்தி கவலைப்படாத, நாங்க இருக்கோம் உனக்கு. அவள் தலையை வருடினாள். அவள் கைகளை அழுத்தி, உன்னை இப்படி பண்ணவனை சும்மா விடமாட்டான் சுடர், அவன் கையில கிடைக்கட்டும் என்றவனின் கண்களில் பழிவெறி தென்பட, சார் என்றதும் தன்னை சம்மன் செய்தவன், வதனா சொன்னது போல நான் உன் கூட உனக்கு துணையா எப்பவும் இருப்பேன் என்றான். அவனது பொருள் பொதிந்த கூற்றை மற்றவர்கள் அறிந்தார்களோ இல்லையோ, அவனது மனைவி அறிந்திருந்தாள். அழுத்திய கைகளையும் அவனையும் பார்த்து பொறாமையும் அதே சமயம் வேதனையோடும் கண்டாள் வதனா. மங்கை 4. அந்த ஆள் அரவமற்ற சாலையில் அந்த கார் வழுக்கி கொண்டு சென்றது. காரை ஓட்டி செல்பவனோ சாலையில் கண்ணை பதிக்க முன்னே அமர்ந்த வதனாவும் சாலையை தான் வெறித்தாள். அங்கே காற்றைப் போல மௌனமே நிரம்பி இருந்தது. அவனது கோபம் காரை செலுத்திய வேகத்தில் தெரிந்தது. அவள் கண்களில் நீர் அரும்ப உள்ளே வேதனையில் துடித்தாள். வதனா அழகு நிலையம் என்று மதுரையில் 4 கிளைகளை வைத்து நடத்தி வருகிறாள் சந்திரவதனா. அவள் 36 வயது நிரம்பிய மாடல். அவளது கணவன் ரித்திக் குமார், டெர்மட்டாலஜிஸ்ட். சொந்தமாக ஸ்கின் கேர் மருத்துவமனை ஒன்றை வைத்து நடத்தி வருகிறான். அத்தம்பதியருக்கு குழந்தை இல்லை. வதனா கருவுற்று இருக்கையில் ஒரு பயணத்தின் போது அவளுக்கு கொடூரமாக விபத்து நிகழ்ந்து அதில் அவளது குழந்தையை மட்டுமல்ல, இனி தாயாகும் பாக்கியத்தையும் இழந்தாள். அதிலிருந்து அவளை வெளியே கொண்டு வந்தது அவளது காதல் கணவன் ரித்திக் தான். இருவரும் தோல் சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்தவர்கள் என்பதால் எதிர்ச்சியாக 2 முறை பார்த்து கொண்டனர். பின் நட்பில் தொடங்கிய உறவு கணவன் மனைவி என முடிந்தது. உனக்கு நீ எனக்கு நான் என்ற பாலிசியில்தான் இருவரும் வாழ்ந்து வந்தனர். கலைச்சுடர் அவர்களது வாழ்வில் வரும் வரையில். அவள் வரும் முன் அவர்கள் வாழ்வில் தென்றல் மட்டுமே வீசிக் கொண்டிருந்தது. அவள் வந்த பின் அவளை அறியாமலே புயலாய் மாறி வீசத் தொடங்கியது. கலைச்சுடர் வந்த 3 மாதத்திலே வேலையின் மேல் கொண்ட பற்றும் அவளது திறமையும் சந்திரவதனாவை வெகுவாய் ஈர்த்தது. அவளது பணி பிடித்து போக பெரிய பெரிய இடங்களில் இருந்து வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பித்தனர். உடன்பிறவா தங்கையாகி போனாள் சுடர்.
எதற்கெடுத்தாலும் சுடர் சுடர் என்றாகி போனது அவளுக்கு. கலை சுடருக்கும் வதனாவின் ஆளுமையும் தைரியத்தையும் கண்டு வியந்து போனாள். அதுவே வதனாவிடம் அவளை ஈர்த்தது. அவளை தனது ரோல் மாடலாக வைத்திருக்கிறாள். அதை சொல்லவும் செய்திருக்கிறாள். அவளது நடையும் வேலை ஏவும் பாவனையும் சுடருக்கு பிடித்து போக அதைப் போல செய்து அசத்தி காட்டுவாள். அவளை கட்டி அணைத்து முத்தமிடுவாள் வதனா. வதனா சுடரை பற்றி பேசும்போதெல்லாம் ஆர்வமின்றி கேட்டுக்கொண்டிருந்தவன் பின் சுவாரஸ்யமாக கேட்க ஆரம்பித்தான். அவளே சொல்லவில்லை என்றாலும் அவன் சுடரை பற்றி கேட்டு விடுவான். அப்போது அவர்களுக்கு தெரியவில்லை, அதுவே அவர்களது வாழ்க்கையில் சண்ட மருதத்தை உருவாக்கப் போகிறதென்று. ஒரு நாள் சுடரை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தாள் வதனா. பல நாள் வர மறுத்து அன்றுதான் அவளும் வந்தாள். அன்றிலிருந்துதான் ரித்திக் வதனா வாழ்வில் விரிசல் வர காரணமோ என்றே எண்ணிக்கலாம். ரித்திக் மருத்துவமனைக்கு சென்றிருந்தான். இருவர் மட்டுமே அந்த வீட்டில் இருப்பதால் வீடே நிசப்தமாக இருந்தது. சுடர் வீட்டை சுற்றி பார்த்தாள். அங்கு இருவரது சேர்ந்த புகைப்படங்கள் மட்டுமே அதிகம் இருந்தன. எல்லாம் ரொமான்டிக் போஸ் தான். மேம், எங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்து நான் பார்க்குற காதல் ஜோடி நீங்க தான். வாட் அ லவ்லி கப்பல். அவர்களது புகைப்படத்தை பார்த்து கூறினாள். இருவருக்கும் காஃபி கலக்கியவள் அவளிடம் ஒரு கப்பை நீட்டிவிட்டு தானும் ஒரு மிடறு குடித்தவள் அவள் சொல்லும் பாவனையில் சிரித்து விட்டாள். நாங்கள் லவ்லி கப்பலா இருக்க காரணம் எங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் காதலும் தான் சுடர். ரித்திக் இஸ் ஜெம். என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாம போனாலும் என்னை வெறுக்காம இன்னமும் என்னை காதலிக்கிறார். டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு விழுந்த என்னை தேய்ச்சது அவர் தான். குழந்தை மட்டும் லைஃப் இல்லை, உனக்கு நீ எனக்கு நானு சொல்லி தேய்ச்சி கொண்டு வந்தது அவர். நாங்கள் இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். தன் காதல் கணவனை பெருமையாக பேசினாள் வதனா. ஆனால் அதெல்லாம் பொய்யாக போவதை அப்போது எண்ணியிருக்க மாட்டாள் வதனா. ரித்திக்கின் புகைப்படத்தை பார்த்து புன்னகைத்தவள் திரும்பி வதனாவை பார்த்து, இப்போதான் புரியுது நீங்க ஏன் இவ்ளோ அழகா இருக்கீங்கன்னு என்றவளை சுவாரஸ்யமாக பார்த்தாள் வதனா. பின்ன இப்படி பொண்டாட்டிய லவ் பண்ற புருஷன் கிடைச்சா அவங்க வாழ்க்கை மட்டும் இல்லை, அவங்களும் அழகா இருப்பாங்கன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. உங்களை போலவே உங்க வாழ்க்கையும் எப்பவும் அழகா இருக்கும் மேம். உள்ளத்திலிருந்து கூற அவளை அணைத்து விட்டு மீண்டாள். இருவரும் வெகு நேரம் வேறு வேறு கதைகளை பேசினார்கள். நேரம் செல்ல, சரிங்க மேம், டைம் ஆச்சு, அம்மா தேடுவாங்க. தனது கைப்பையை எடுத்துக்கொண்டு கிளம்பியவள் வாசல் வரை செல்ல, அதே நேரம் கதவை திறந்து உள்ளே ரித்திக்கும் வர இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கதவு தானாக திறந்ததும் பயந்து போய்விட்டாள் சுடர். ரித்திக்கின் பார்வை ஆச்சரியத்தில் இருந்தது. ரித்திக், இவதான் கலைச்சுடர் என்று அறிமுகம் செய்து வைத்தாள். ஹாய். கைகளை நீட்ட அவளோ வணக்கம் வைத்தாள். வதனா சிரித்து கொண்டாள். ஓகே வதனா, கிவ் சம் வாட்டர். என்னை பார்த்து பயந்து போயிட்டா. நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். சுடர், போயிடாத, ஒரு 10 மினிட்ஸ் என்று தன் அறையை நோக்கி நடந்தான். என்ன பயம் என் புருஷனை பார்த்த? வா, வந்து உக்காந்து பேசிட்டு போ. அவள் கையை பற்றி அழைத்து மீண்டும் சோஃபாவில் அமர வைத்து தண்ணீர் ஊற்றி கொடுத்தாள். இல்லை மேம், கதவு தானா திறந்ததும் கொஞ்சம் பயந்துட்டேன் என்று கூறி தண்ணீரை பருகினாள். அவனும் ஷர்ட் மற்றும் ஷார்ட்ஸ் சகிதம் அணிந்து வதனா அருகே அமர்ந்தான். சுடர், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உன் புராணம்தான் இங்க. உன்னை பத்தி பேசாத நாளே இல்லை. அவன் பேச அவளோ சிரிப்போட அமர்ந்திருந்தாள். என்ன சுடர், நீங்க ரொம்ப சைலண்ட் போல. வதனா கூட சேர்ந்துமா நீங்க இன்னும் சைலண்டா இருக்கீங்க? தன் மனைவியை கேலி செய்ய செல்ல அடியொன்றை கொடுத்தவள். இவளை நம்பாதீங்க ரித்திக், நீங்க இருக்கிறதுனாலதான் இவ்வளோ சைலண்ட். செம்ம வாயாடி என்றாள். மேம் என்று வெட்கப்பட்டாள். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் மேம். வரேன் சார் என்று இருவரிடமும் விடை பெற்று சென்றாள். ஏனோ ரித்திக் அவளை பார்த்த மாத்திரம் அவனுக்குள் ஏதோ செய்ய எண்ணம் முழுவதும் அவளது முகம் வெட்கம் சிரிப்பன வந்து போனது. மனமேனோ சஞ்சலம் கொண்டது போலிருந்தது. அதன் பின் வந்த நாட்கள் வதனா சுடரை பற்றி சொல்லும் போதெல்லாம் அவளது முகம்தான் ஞாபகத்திற்கு வந்து இம்சிக்கும். அவனால் இயல்பாக இருக்க முடியவில்லை. இப்படியே நாட்கள் செல்ல ஒரு நாள் தனது நண்பனின் மனைவிக்கு ரத்தம் தேவைப்பட்ட நிலையில் ரித்திக்கிடம் சொல்ல அவனோ வதனாவிடம் கேட்டான். சுடரும் அதே இரத்த வகையை சேர்ந்திருக்க, நான் கொடுக்கிறேன் மேம் என்று தனியாக மருத்துவமனைக்கு சென்றாள். அவள் வந்ததும் இரத்த தானம் செய்தாள். பின் சிகிச்சையை ஆரம்பித்தனர். ரத்தம் கொடுத்துவிட்டு தள்ளாட்டத்துடன் வந்தாள் சுடர். அவளுக்கு ஏதோ போல இருக்க ரித்திக் மேலே சாய்ந்தாள். அவளை கெட்டியாக பிடித்து கொண்டவன் கேன்டீனுக்கு அழைத்து சென்று ஜூஸ் வாங்கி கொடுத்தான். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரத்தம் கொடுத்தது மயக்கம் வர்றது போல ஆயிடுச்சு என்றாள் ஜூஸை பருகியவாறு. பிளட் கொடுத்தா அப்படிதான் இருக்கும், ரெஸ்ட் எடுத்தா சரியாகிடும். வா, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் என்றான். வேணா சார், நான் ஸ்கூட்டியில் தான் வந்திருக்கேன், நான் போய்க்கிறேன் சார் என்றவளை முறைத்தவன். வேணா சுடர்,
இப்போ உன்கிட்ட வண்டி ஓட்டுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன் கூட வா, உன் ஸ்கூட்டி உங்க வீட்டுக்கு வந்து சேரும். நீ வேலைக்கு போக வேணாம், நான் வதனா கிட்ட சொல்லிடுறேன், நீ வா. அவள் எவ்வளவு மறுத்தும் அழைத்து போனான். முன்னே அமர்ந்திருந்தவள் எதுவும் பேசாது சாலையில் கண் பதித்து இருந்தாள். அவனோ அவளை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டு வண்டியை ஓட்டினான். அவ்வப்போது அவன் கேள்விகள் கேட்டாலும் ஒற்றை வரியில் நிறுத்திக் கொள்வாள். அதுவும் அவனுக்கு பிடித்திருந்தது. கார் வீட்டை அடைந்ததும் அவனை உள்ளே அழைத்தாள். அன்னை தந்தையிடம் அறிமுகம் செய்து வைத்தவள் நடந்ததை கூறினாள். ரித்திக்கும் அவர்களுடன் நட்பு பாராட்டிவிட்டு சென்றான். இப்படியாக நாட்கள் செல்ல ரித்திக் வதனா கல்யாண நாளும் வர வீட்டில் சின்னதாக பார்ட்டி வைத்தனர். நண்பர்கள் கூட்டத்தை மட்டுமே அழைத்திருந்தனர். அதில் சுடரும் இருந்தாள். அன்று அவளை எதிர்பாராத ரித்திக் அவளை கண்டு அசந்து போய்விட்டான். எவ்வளவு கெஞ்சியும் வாங்க மறுத்தவள் சம்பளத்திலிருந்து எடுத்துக்கொள்வதாக கூறிய பின்னே இருவருக்கும் ஒரே மாதிரியான டிசைனர் சாரி வாங்கினார்கள். அங்கே பார்ட்டி ஆரம்பிக்க வதனா அவளது தோழியிடம் பேசிக் கொண்டிருந்தாள். ரித்திக் நண்பனும் அவரது மனைவியும் வர ரித்திக் சுடரை அழைத்தான். அந்த கணவன் மனைவி இருவரும் ரத்தம் கொடுத்ததற்காக அவளுக்கு நன்றி கூறினார்கள். இவளும் ரித்திக் அருகினில் நின்று அவர்களை நலம் விசாரித்துக் கொண்டிருந்தாள். அங்கு வந்த இன்னொரு தம்பதியர்களோ ரித்திக் சுடரை தான் கணவன் மனைவி என்று இருவருக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள் சொல்ல இருவரும் திடுக்கிட்டு பார்த்தனர். மேம், நான் அவரோட வைஃப் இல்ல, சாரோட வைஃப் அங்க இருக்காங்க என்றவள் வதனாவை அழைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். அவளை மனைவி என்றதும் சிறகின்றி கற்பனையில் பறந்தவன் வதனா அருகில் நின்றதும் கண்கூட்டை உணர்ந்தவன் பொத்தென்று விழுந்தான். சுடருக்கும் சங்கடமாய் போய்விட்டது. மேம், நான் சொன்னல ஒரே மாதிரி எடுக்க வேண்டாம்னு, அவங்க தான் நான் ரித்திக் சாரோட. அதோடு நிறுத்தினாள். அதற்கு மேல் அவளால் சொல்ல முடியவில்லை. விட சுடர், நான் எதுவும் பெருசா எடுத்துக்கல, ஃப்ரீயா இரு. அவள் முதுகை தேய்த்து விட்டு போனாள். அவள் வருந்துவதை ரித்திக்கிடம் சொல்ல அவனும் வெளியே சிரித்தாலும் உள்ளுக்குள் அவள் வருந்துவது அவனுக்கு பிடிக்கவில்லை. அதன் பின் வந்த நாட்கள் எல்லாம் கற்பனை நிஜமென அவனை புரட்டி எடுத்து கொண்டிருந்தன. நண்பர்களிடம் இதை பகிர அவர்களோ அவனது ஆண்மையை தூண்டிவிட்டனர். இதுல என்ன தப்பு இருக்கு? முதல் மனைவியால குழந்தை பெற்றுக்க முடியாதனா டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை. நாங்க தான் முன்னாடியே சொன்னோம்லடா, உன் இளம போயிட்டே இருக்கு, சீக்கிரமா ஒரு முடிவெடுன்னு என்றனர். அவனுக்கும் அதே சரி எனப்பட்டது. வதனாவிடம் ஒதுக்கம் காட்ட ஆரம்பித்தான். சுடர் நினைவில் குடிக்க ஆரம்பித்தான். வதனா அவனிடம் அவ்வளவு கேட்டும் சொல்ல மறுத்தான். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக லாக்டவுன் போட்டதால் இருவரும் வீட்டில் அடைந்து விட்டனர். இருவரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனியாக இருக்க வதனாவுக்கு தான் பயம் வந்தது. அவனை அமர்த்தி என்ன பிரச்சனை என்று கேட்க ஆரம்பித்தாள். அவனும் மறைக்க விரும்பாமல் அனைத்தையும் கூறினான். உனக்கு என்ன பிரச்சனை ரித்திக்? ஏன் அவாய்ட் பண்ற? எதுவா இருந்தாலும் சொல்லு ரித்திக், சால்வ் பண்ணலாம். அவன் கைகளை அழுத்த அவளிடமிருந்து தன் கையை எடுத்தான். அதுவே வதனாவிற்கு வலித்தது. வதனா, ஐ மீன் அஃபேர். எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவ கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் என்று கூறி அவள் தலையில் இடியை இறக்கினான் ரித்திக். ரித்திக், விளையாடாதீங்க, என்ன பேசுறீங்க நீங்க? விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லாதீங்க. அவளால் கொஞ்சம் கூட நம்ப முடியவில்லை. வதனா, ஐ எம் சீரியஸ். எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. இன்னும் எனக்கு லைஃப் இருக்கு வதனா, அதை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. எனக்கு அவ கூட வாழணும் என்றவனை குலம் கட்டிய கண்களால் கூர் போட்டாள். அவளை பார்க்க முடியாமல் தலை குனிந்தான். யார் அந்த பொண்ணு? விரக்தியில் கேட்டாள். அவனும் சொல்ல தயங்கியவன் சொல்ல வேண்டும் நிலையில் வேறு வழியின்றி அவள் பெயரை சொன்னான். கலைச்சுடர் என்றான் அவளை பாராமல். அதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. அவளுக்கு இன்னும் எதுவும் தெரியாது. நான் இன்னும் எதுவும் சொல்லல. உன்கிட்ட தான் முதல்ல சொல்றேன். நாம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். நீ ஜீவனாம்சம் கேட்டா கூட தரேன். இங்கே இருக்கிறதுனால இரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றான் சாதாரணமாக. ரித்திக், ஸ்டாப் இட். நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். நீங்க என்ன தானே லவ் பண்றீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க விளையாடுறீங்க தானே ரித்திக்? உண்மையை சொல்லுங்க ரித்திக். கதறி அழுதாள். அவனது ஒரு மனம் அவள் அழுவதை பார்க்க முடியவில்லை. இன்னொரு மனமோ இறங்காதே என்றது. நான் உண்மையை தான் சொல்றேன் வதனா. ஐ லவ் ஹர். ஐ வாண்ட் டு லிவ் வித் ஹர். நான் விளையாடல, ஐ எம் சீரியஸ். எனக்கு அவ கூட வாழணும். உனக்கு என்ன வேணுமோ கேளு, பட் என் லைஃபை விட்டு போயிடுவதனா என்றான். நான் தான் உங்கள் லைஃப்னு சொல்லுவீங்க ரித்திக். ஏன் இப்படி மாறிட்டீங்க? அவள் அவனிடம் கெஞ்ச, எல்லாம் ஒன்னாலதான். நீ தான் நம்ம 2 பேருக்கு இடையில அவளை கொண்டு வந்த. சுடர்னு 1000 தடவை அவ பேரை உச்சரிச்ச.
அதுவே என் மனசுல பதிஞ்சது. முறையா அவளை நம்ம வீட்ல பார்த்ததும் என் மனசுல அந்த அழகு முகம், அவ போன பின்னும் என் மனசை விட்டு போகல. நானும் என்னை எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ண நினைச்சேன், முடியல வதனா. நானும் மனுஷன் தானே என்றதும் தான் தன் தவறு புரிந்தது அவளுக்கு. தேவையில்லாமல் சுடரை தனக்கும் ரித்திக் நடுவில் கொண்டு வந்தது பெரிய தவறு, இழைத்து விட்டேன் என்று எண்ணினாள். இருந்தாலும் காலம் கடந்த ஞானம் இது. விழிகளை துடைத்தவள், ஓகே ரித்திக், இனி உங்ககிட்ட பேசி ஒரு யூஸும் இல்லை. நான் டிவோர்ஸ் தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன என்பது போல் பார்த்தான். உங்களை மேரேஜ் பண்ணிக்க சுடர் சம்மதம் சொன்னாதான் நான் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு தருவேன். உங்களை கல்யாணம் செய்ய முழு சம்மதம் என்றால் நான் அப்பவே உங்களை விட்டு போயிடுறேன் என்றவள் அங்கிருந்து தன் அறைக்கு சென்று கதறி கதறி அழுதாள். தனது ஆளுமை கம்பீரம் எல்லாமே வெளியேதான். ரித்திக் என்று வந்துவிட்டால் அவள் ஒரு குழந்தை. அவன்தான் அவளது பலம் பலவீனம் எல்லாமே. என்று அவனை தனக்கில்லை என்றனும் போதே சாகத் தோன்றியது. ஆனால் இன்னொரு மனமோ எதற்கு என்றது. கண்டிப்பாக இதற்கு சுடர் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டாள் என்றெண்ணியவள் ரித்திக் மனதை மாற்ற வேண்டும் என தீர்மானித்தாள். அவனை விட்டு பிடிப்பதே நல்லது என்றெண்ணினாள். அவன் சுடரை நெருங்க எண்ணும் போதெல்லாம் சுடர் அவனை விட்டு விலகியேதான் போனாள். சுடரின் கனவை அறிந்த ரித்திக் உதவ முன் வந்தாலும் தந்தை தரும் பணத்தையே வேண்டாம் என்றவள் இதனை ஏற்பாளா? மாட்டேன் என்று மறுத்துவிட்டாள். அதில் வதனாவுக்கு சுடர் மீது மேலும் மரியாதை கூடியது. அவள் மேலுள்ள நம்பிக்கையில்தான் வதனாவும் தன் கணவனை விட்டு பிடிக்க எண்ணி அமைதியாக இருந்தாள். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை பின்னொரு நாளில் அவளுக்கு தெரியும். தன்னை பிரிந்து இருக்கும் ரித்திக்கை காணும்போது காதல் மனது கதறி எழுதது.